ஹாய் வியூப்ஸ், நம்ம பார்க்க போகிறது கிளாசிக்கல் டைனமிக்ஸில் செக்ஷன் 1.3ல் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். இது வந்து 5 டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இருக்குது. இல்லை ஃபஸ்ட் ஒன் வந்து ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். இந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸோட ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா πj. அந்த πjங்கிறதுல q1 q2 அப் டு qn இருக்கும். t டைம் வேரியபிள் t அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் அதாவது கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா =0. இல்லை ஜேயோட வேல்யூங்கிறது 1 to k. இந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இப்படி ஒரு ஃபார்மேட் எழுதணும் அப்படின்னா அந்த ஃபார்மேட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அதோட எக்ஸாம்பிளோட பார்க்குறோம். என்ன பார்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பார்ட்டிகள் எடுத்திருக்காங்க. அது மூவிங் XY பிளேனில் 2 பார்ட்டிகள் அப்படின்னா XY பிளேனில் எடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அதை எதாவது கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு லைட் ராடால் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ராடோட லென்த் வந்து L. அப்போ அந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? XYங்கிற பிளேன் எடுத்துக்கிறேன். 2 பாயிண்ட், அதாவது XY பிளேனுங்கிறப்ப 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த 2 பாயிண்ட்ஸையும் 2 பார்ட்டிக்கலாக நோட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்குள்ளது x1 y1, ரெண்டாவது பாயிண்ட் உள்ளது x2 y2. அதோட லென்த்து என்ன அவங்களே கொடுத்துருக்காங்க அப்படின்னா Lன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ L டினோட் பண்ணுறோம். நமக்கு 2 லைன் ஒரு லைன் இருந்துச்சு அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் எழுதுவோமா? ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்படி நம்ம என்ன எழுதலாம்? x2 - x1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னோட லென்த் அப்படிங்கிறனால இங்கே நான் L ஸ்கொயர்னு எழுதுகிறேன். இது நமக்கு என்ன தெரியும்? கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நமக்கு தெரியுமா? அது நம்ம என்ன எழுதலாம்? டோட்டல் நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் எழுதலாமா? இங்கே எத்தனை கோஆர்டினேட் இருக்குது அப்படின்னா 2 கோஆர்டினேட் இருக்குது. ஓகேவா? XY அந்த 2 கோஆர்டினேட் இருக்கிறதுனால நான் 2n அப்படின்னு இங்கே எழுதுறேன். ஓகேவா? இதில் என்னோட வேல்யூ அப்படிங்கிறது 2 தான். ஓகேவா? அப்போ 2 இன்ட்டு என்னோட வேல்யூ -1. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் கன்ஸ்ட்ரைன்ட்ங்கிறது எனக்கு லென்த், அந்த ராடுங்கிறது 1 தான். ஓகேவா? இப்போ எல்லோட வேல்யூங்கிறது 1. ஸோ இதில் அப்ளை பண்ணும்போது 4 - 1 அப்படிங்கிறப்போ 3. அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும்? ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் இருக்கும் அப்படின்னா 3 அப்படிங்கிறது. இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாமா? ஸோ எக்ஸுக்கு ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும், அதை Q1 எடுத்துக்கிறேன். ஒய்க்கு ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும், அதை Q2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் ஏன் இங்கே Q1 Q2 Q3ன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோடய ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸை நான் Q அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே 3 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் இன்னொரு பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்னோடய ஆங்கிள். ஓகேவா? இப்போ ஆங்கிள் தீட்டாங்கிறது tan inverse of y/xன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டதுனால y1 + y2/x1 + x2. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். இதில் என்னென்ன அப்படின்னா மூவிங் பார்ட்டிக்கல், நான் மூவிங் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், இது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா. ஓகேவா? இதில் மூவிங் இருக்காது. இதில் m கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இதோட ஃபார்மேட் நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா சம்மேஷன் i = 1 to n aji dqi + ajt dt = 0 அப்படின்னு எழுதுவேன். என்னோட ஈக்குவேஷன் ஃபார்மேட் =0 தான். இங்கே ஜேயோட வேல்யூங்கிறது நான் 1 to n, அதாவது mங்கிறதே நம்மளோட கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏங்கிறது as a function of q, அதாவது என்னோடய ஃபங்க்ஷன் எல்லாமே ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸாகவே தான் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் டீங்கிறது என்னோடய டைம் வேரியபிள். இது எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நான் இன்டெகிரபிளாக இருக்கும். சரியா? அப்படி இருக்கும்போது இந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் நான் நேம் என்ன கொடுப்பேன் அப்படின்னா நான் ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் நேம் கொடுப்பேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்ப்போம். இதில் 2 பார்ட்டிகள் எடுக்கிறேன். அந்த 2 பார்ட்டிலையும் ஒரு ராடால் கனெக்ட் பண்ணுறேன் வித் நைஃப் எட்ஜு. ஓகேவா? அந்த கனெக்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா நான் ஹாலோனாமிக் சிஸ்டமாக கிடைக்கும்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் த ராட் மூவ்ஸ் தி டைரக்ஷன் பர்பெண்டிகுலர் டு தி ராட். நமக்கு தெரியும் பர்பெண்டிகுலராக தான் இருக்கும் அந்த ராடுங்கிறது. ஓகேவா? ஸோ நான் இங்கே ஃபிகர் எடுத்திருக்கேன். 2 பிளேன் அப்படிங்கிறதுனால XY பிளேன் நான் நோட் பண்ணுறேன். 2 பார்ட்டிக்கல் கனெக்ட் ஆகுன்னு சொல்லியிருக்கேன். அது ஒரு ராடால் ஸ்லோலுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நான் இப்படி கனெக்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இங்கே கொடுத்துருக்கபடி வெலாசிட்டி ஆஃப் சென்டருங்கிறது பர்பெண்டிகுலர் டு தி ராட் தான். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும்? ஸ்லோப் அப்படிங்கிறது m1.m2 = -1. இங்கே எனக்கு m1 அப்படிங்கிறது yயும் x ரெண்டுத்தையும் பொறுத்து தான் இருக்குது. ஸோ dy/dx இன்ட்டு 2 வேல்யூவும் சேர்ந்து வர்றது எனக்கு tan θ. ஓகேவா? ஸோ tan θ = -1. நெக்ஸ்ட் நான் dy/dx அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கிறேன். tan θங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? sin/cosன்னு எழுதலாமா? =-1. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறேன். sin θ × dy -cos θ × dx. இது நான் ஒரு சைட் கொண்டு வந்து எழுதும்போது cos θ dx + sin θ dy + 0 dθ = 0. இது நான் ஏன் இப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் தெரியும். pdx + qdy + rdz = 0 அப்படின்னா அதை இன்டெகிரேட் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதலாம். ஓகேவா? ஸோ இங்கே பியோட வேல்யூங்கிறது எனக்கு cos θ, யோட வேல்யூங்கிறது sin θ, ஆரோட வேல்யூங்கிறது 0.
அந்த டீட்டாங்கிறது போல் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா இசட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் 1, அதாவது இந்த ஈக்குவேஷன் தான். இந்த ஈக்குவேஷன் 1ங்கிறது நமக்கு நான் இன்டெகிரபிள்னு ப்ரூவ் பண்ணணும். நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா இன்டெகிரபிள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த கண்டிஷன் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. பியோட வேல்யூவை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே அப்ளை பண்ணிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டோ கியூ பை டோ இசட் இருக்குது. கியூங்கிறது எனக்கு என்ன தெரியும்? சைன் டீட்டான்னு தெரியும். இதுலேருந்து நான் டோ கியூ பை டோ இசட் கண்டுபிடிக்கிறேன். இசட்டுங்கிறது எனக்கு டீட்டா. ஸோ இதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா காஸ் டீட்டா இன்ட்டு 1, இதை நான் காஸ் டீட்டான்னு எழுதலாம். ஓகேவா? அந்த வேல்யூ எழுதிட்டேன். நெக்ஸ்ட் டோ ஆர் பை டோ ஒய். ஆருங்கிறது 0 தான். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன தான் கிடைக்க போகுது அப்படின்னா 0 தான். அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கியூவோட வேல்யூங்கிறது சைன் டீட்டா. டோ ஆர் பை டோ எக்ஸோட வேல்யூமே எனக்கு என்னது தெரியும்? டோ ஆர் பை டோ எக்ஸோட வேல்யூ 0 தான். அப்ளை பண்ணியாச்சு. ஆரோட வேல்யூ 0. ஸோ தேர்ட் டேர்ம் எனக்கு வராது. ஓகேவா? ஸோ இந்த டேர்ம்லேருந்து எனக்கு ஃபைனலாக கிடைக்கிறது காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. இதோட வேல்யூங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 அப்படின்ட்டு. ஸோ 1ங்கிறது நாட் ஈக்குவல் டு 0. இன்கேஸ் நம்ம எடுத்துக்கிட்டது வந்துட்டு இந்த கேஸ்லேயே பாருங்கள் காஸ் டீட்டா சைன் டீட்டா அதோட வேல்யூங்கிறது எனக்கு 0. பட் இங்கே எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் டைப் ஸ்க்ளீரோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா டீங்கிறது ஆப்சண்ட். ஓகேவா? டி ஆப்சண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஸ்க்ளீரோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? இந்த டைம் வேரியபிள் டீங்கிறது டு நாட் அப்பியர் இன் எக்ஸ்பிளிசிட்டாக நமக்கு தெரியாது. தென் அந்த அப்படி இருக்கிற அந்த சிஸ்டத்தை நான் சொல்கிறேன் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா ஸ்க்ளீரோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? இதில் நான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கிறேன். x2 - x1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். ஓகேவா? இதில் எங்கேயாவது டி அப்பியர் ஆயிருக்கா? அப்போ டீங்கிறது ஆப்சண்ட் அப்படின்னா அது என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் சொல்லிடலாம் அப்படின்னா ஸ்க்ளீரோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் வந்து ரியோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இதில் டீங்கிறது ப்ரெசண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? டீங்கிறது ப்ரெசன்ட் வேரியபிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரியோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் காஸ் டி டிஎக்ஸ் ப்ளஸ் சைன் டி டிஒய் ஈக்குவல் டு 0. இதில் டீங்கிறது அப்பியர் ஆகிருக்கு, எக்ஸ்பிளிசிட்டாக நமக்கு தெரியுது. ஓகேவா? இப்போ டி ப்ரெசன்ட் அப்படின்னா ரியோனாமிக், டி ஆப்சண்ட் அப்படின்னா ஸ்க்ளீரோனாமிக். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் நமக்கு என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா யூனிலேட்ரல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸோட ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா f of q1, q2, up to qn, t is equal to 0. தென் அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இது ஸ்பியர் எடுத்துக்கிறேன், அந்த ஸ்பியர் உள்ள அல்ல அந்த ஸ்பியரை ஒட்டி. ஓகேவா? அப்படி எடுக்கும்போது ஸ்பியர்னால நமக்கு சென்டர் இருக்கும், கண்டிப்பாக ரேடியஸுங்கிறது இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கும்போது அதோட ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு சர்க்கிள் அப்படின்னா x² + y² ஈக்குவல் டு a². இது சர்க்கிளோட ஈக்குவேஷனாக. ஸ்பியர் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா x² + y² + z² ஈக்குவல் டு r². நம்மளோட எல்லா வேல்யூமே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா < ≤ 0 இருக்கும். சரியா? ஸோ இங்கே கண்டிஷனுமே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா < ≤ 0 இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிலேட்ரல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். NF.